ஒரு சின்ன விஷயம் தான். ஆனாலும் அத எப்படியெல்லாம் ஓவர் திங்க் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பயங்கரமா திங்க் பண்றோம். ஆனா அத பாசிட்டிவா திங்க் பண்றோமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி அப்பப்ப அதிகமா திங்க் பண்ணுவீங்கன்னா, அதிலருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாங்கிற என்னோட சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். வெல்கம் டு ஷாராஸ் பாட்காஸ்ட் அண்ட் திஸ் இஸ் சாரா. எப்பவுமே நைட்டு 9 மணிக்கு உங்ககிட்ட பேசும்போது எனக்கு இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர்த்தோட கமெண்ட்ஸும் பார்க்குறேன். சில பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசாக. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நான் இந்த பாட்காஸ்டின் வழி காப்பாற்றுவேன். நல்ல நல்ல பாட்காஸ்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வழங்கிட்டே இருப்பேன். அண்ட் இப்போது இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தோன்னா, நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது நமக்கே தெரியறதில்ல. பல சமயங்களில் நிறையா யோசிக்கிறோம். இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறோம். ஒருவேளை நாம் நினச்ச விஷயம் நடக்கலைன்னா, ஒருவேளை அதுக்கு காரணம் இதுவாக இருக்குமோ, இல்லை அதுவாக இருக்குமோ, இல்லை கண்டுபிடிச்சிட்டேன், என்னால் தான் இது ஒழுங்காக நடக்கலை, இல்லை இந்த விஷயத்தால தான் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கலை அப்படின்னு அதிகமாக இல்லாத எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த கற்பனை பண்ணிக்கிற விஷயம்னு வரும்போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? முதல்ல எப்பெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அப்பெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நைட்டு தூங்க போகும்போது அந்த விஷயம் இன்றைக்கி நீங்கள் நினச்சபடி நடக்கலைன்னு தெரிய வரும்போது, வழக்கமாக நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, இதனால தான் நடக்கலையோ, அதனால தான் நடக்கலையோ அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ இதுக்கப்புறம் அப்படி யோசிக்காமல், ஒருவேளை நான் இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டு இருந்திருந்தேன்னா இது பர்ஃபெக்டாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ நாளைக்கு நான் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம அவேராக இருக்கணும். நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம், நம்மளோட ஃபோக்கஸ் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இப்போ நடந்ததா, இல்லை அதுக்கப்புறம் நடக்க போகிறதா, இல்லை என்றைக்கோ நடந்த விஷயம்லாம் இன்றைக்கும் யோசிக்கிறோமா, அது தேவைதானா அப்படின்னு யோசிக்கணும். ஓவர் திங்க் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ஒரு யோசனை கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் மூணாவது, நாம் நம்மளோட எமோஷன்ஸையும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். யோசனை தானே, இதனால யாருக்கு என்ன கெட்டது நடந்துற போது, நம்ம தானே யோசிக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். நம்மளோட அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குற மாதிரி தான் நாம் யோசிக்கிற நெகட்டிவான தாட்ஸும் மற்றவங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு பல சமயங்களில் வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி நம்மளோட திங்கிங்கையும் நம்மளுடைய தாட்ஸையும் நாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? சரி, அடுத்து இந்த ஓவர் திங்கிங்கில் நமக்கு எதெல்லாம் பயத்தை கொடுக்குது, இல்லை எதெல்லாம் பயத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்குனால எப்போவுமே பயங்க. ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுறது, இல்லை கூட்டமாக இருக்கிறவங்க முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்லை தாட்ஸை பற்றியோ ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுறதுனாலே எனக்கு பயமாக இருக்குது, இல்லை என்னோடய ட்ரீம்ஸை நோக்கி பயணிக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, அதை பற்றி எனக்கு நிறைய ஓவர் திங்க் பண்ணுறேன், இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஜாபை குவிட் பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, என்ன என் வாழ்க்கை எனக்காக அடுத்து வச்சிருக்குன்னு நான் நினச்சாலே நிறைய யோசிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா அது எந்த மாதிரி உங்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிங்க. அந்த பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற வழியும் உங்களுக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பயத்தை உங்களால் அழிக்க முடியும். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களால் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கற்று வச்சுக்கணும். எனக்கு சும்மா இருக்கும்போது பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், புக்ஸ் படிக்க பிடிக்கும், இல்லை அட்லீஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசக்கூட எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும்ல, யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம், நிறையா ஹாபீஸ் வச்சுருப்போம். ஆனால் இப்போது உங்களுக்குள்ள இல்லை உங்ககிட்ட யாராவது
உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு கேட்டால் யோசிப்போம்ல, ரொம்ப நேரம் யோசிப்போம். ஆமாம் இல்லை, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும், இல்லை நான் இதில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறோம்ல. இதுக்கு என்ன காரணம்? நாம் நமக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஓவர் திங்க் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தேவையான யோசனைகளை நமக்குள்ளே கொண்டு வரதே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஓவர் திங்கிங்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது புக் படிக்க பிடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சின்ன வாக் போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஓவர் திங்கிங் மெல்ல மெல்ல குறைஞ்சிரும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு எழுதுகிற பழக்கம் இருக்குது? சின்ன வயசுலேயே நான்லாம் எழுத மாட்டேன், இப்போ எழுத சொன்னால் எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி யோசிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்குள்ள அதிகமான நெகட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து சின்னதாக என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் எழுத முயற்சி பண்ணுங்கள். எழுதி முடிச்சதுக்கப்புறமா அதை நீங்களே படித்து பாருங்கள். இது இப்படி யோசிக்கலாமா, இல்லை நான் இப்படி யோசிக்கிறது சரிதானா அப்படின்னு உங்கள் மனசு கேட்கும். இல்லை நீங்கள் இப்போ அந்த பேப்பரை படிக்கும்போது நீங்கள் எழுதின அதே விஷயம் ஒரு இன்னொரு நபர் உங்ககிட்ட சொல்கிற மாதிரியும், நீங்கள் இப்போ அதுக்கான சொல்யூஷனை அவங்களுக்கு சொல்ல போகிற மாதிரியும் தோணும். அப்போது உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்களே சொல்லுவீங்க. ஒரு நல்ல கோட் இந்த ஓவர் திங்கிங்கில் சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி ஆன் சொல்யூஷன்ஸ் ரேதர் தென் த ப்ராப்ளம் அப்படின்னு. எப்போவுமே ஒரு சொல்யூஷனை தான் யோசிக்கணுமோ தாண்டி எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சோன்னா அந்த பிரச்சனை மட்டும்தான் லைஃப்பில் தங்கிடும். எப்போ பிரச்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும், இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும், நான் இதுக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷனை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க உங்களுக்குள்ள. நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், மற்றவங்கள மாதிரி நான் யோசிக்கிறது இல்லை, மற்றவங்கள மாதிரி நான் பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை, நான் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன், ரொம்ப வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் சரியாக இல்லை, நான் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னொன்று சொல்லட்டுமா, இங்கே நம்ம பர்ஃபெக்டாக ஆகணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்களாக இருங்க, ரியலாக இருங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. யாரையும் எப்படியும் நம்ம கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நாம் செய்கிற விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளோட சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக வாழ்க்கை முழுக்க அது நமக்கு நெகட்டிவாக தான் இருக்க போகுது, தோல்வியே தான் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்லாம் கிடையாது. நாம் நினச்சா இதை மாற்றலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி பாசிட்டிவாக எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும், நான் இதை நல்லபடியாக மாற்றுவேன், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிப்பீங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் மனசுக்கு தெளிவாக சொல்லி அதை வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பீங்களா? கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் இப்போது நைட் 9 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ஷாரா. குட் நைட்.